உங்களுக்கு லக்ஷ்மி எந்த அளவுக்கு தெரியும் தெரியாது, ஆனா அவ அந்த மாதிரி இல்ல டாட். ஷீ இஸ் ஆஸ் பியூர் அஸ் ஹோலி வாட்டர். ரொம்ப புனிதமானவ. அவ மனசு ரொம்ப மென்மையானது. பல்குந்தர் என்னெல்லாம் சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அது இல்லைனா ஒரு பெரிய மேட்டரை எடுத்துக்கல. ஹி டசன்ட் எக்ஸிஸ்ட். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனிமே யார் என்ன சொன்னாலும் எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அது எப்பவும் இருக்கும். நான் உனக்கு எப்பவும் சப்போர்ட்டா இருப்பேன். எப்பவும் உன்னை முழுசா நம்புவேன். என்னாச்சுக்கா? மறுபடியும் மாமா கனவுல வந்து தொல்லை கொடுக்குறாரா? நீ படுத்து தூங்க, அவரையும் தூங்க விடு. எனக்கு தூக்கம் வரல. என்ன உன் மண்டைக்குள்ள என்னமோ ஓடுது? என்னாச்சு என்கிட்ட சொல்லு. ரிஷி, என்னக்கா ஆச்சு? நான் கிண்டல் பண்ண மாட்டேன், சொல்லு. ரிஷி என் மைண்ட்ல இருந்து போக மாட்டேங்கிறாரு ஷாலு. அவரை பத்தி அதிகம் யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் என் முன்னாடி வந்து நிக்கிறாரு. அவரோட ஒவ்வொரு விஷயமும் ஞாபகம் வருது. மொத்த உலகத்துக்கும் முன்னாடி என்ன அவர் காப்பாத்தினாரு. ஒண்ணு தெரியுமா ஷாலு, அவரு எப்பவுமே என் கூட இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அவரு என் கூட இருப்பாரு, என்ன பாத்துக்குவாரு. இப்பதான் என் மனசு குழந்தை மாதிரி துள்ளி விளையாடுது. வாழணும்னு ஆசையா இருக்கு. முதல் முறையா எனக்காக வாழணும்னு ஆசைப்படுறேன். உண்மையாதான் சொல்றேன். இந்த மாதிரி அன்பு கிடைக்கலாம் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த அன்பு எனக்கு கிடைச்சிருச்சு ஷாலு. அதோட நானும் அவரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதிகமா காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்பதான் பயமா இருக்கு, என் கண்ணு என் மேல பற்றக்கூடாது. ஐயோ அக்கா, எதுக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிற? இனி நீ கவலையே படக்கூடாது. எந்த தப்பும் நடக்காது. ஏன்னா உனக்கு அன்பு சந்தோஷம் எல்லாம் கிடைக்குது. அது கடவுள் உனக்கு ஆசீர்வதிச்சது, கிடைச்சுதான் ஆகணும். அது எல்லாமே மாமா மூலமா கிடைக்கணும்னு இருக்கு. அப்பா கூட இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. நம்மளை விட்டு அவங்க ரொம்ப தூரமா இருந்தாலும் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நீ அழாதுக்கா. அக்கா நானும் எல்லா ட்ரெஸ்ஸையும் நோட் பண்ணிக்கோ. எனக்கு பெஸ்ட் ஃபேப்ரிகேஷன் தேவை. ஓகே அண்ணே, லக்ஷ்மியோட அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் சரியா இருக்கா? கல்யாணத்தோடதா எப்படி இருக்கு? ரிஷி, லக்ஷ்மியோட மேரேஜ் ட்ரெஸ் வந்துருச்சு, நீ எடுத்துட்டு போ. ஓகே. ஷாலு, பாணி, யாரோ பெல் அடிக்கிறாங்க, போய் பாருங்க. அவ என் செருப்பு தைக்க போயிருக்கா சித்தி. இதோ நான் போய் திறக்கிறேன். நீ வேண்டாமா? ஏற்கனவே என் பேரழிவுக்கு கதவு திறந்து வச்சுட்ட. நீ உள்ளே இருமா. ஓ மை காட்னஸ், அதான் வந்துட்டே இருக்கல, எதுக்கு சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? யாருக்கு என்ன அவ்வளவு அவசரம்? ஓ காட். ஓ ரிஷி, நீயாப்பா? வணக்கம். வணக்கம். அம்மா தான் அனுப்புனாங்க லக்ஷ்மியோட ட்ரெஸ்ஸஸை கொடுக்கறதுக்காக. கம் இன். எதுக்கு கெட் அவுட்? சாரி. அதாவது கம் இன்டீரியர்னு சொன்னேன். வா வா. ஷூர், தேங்க்ஸ். ஆஹா கடவுளே, இந்த ஜோடியை நீ உருவாக்குனியா? லக்ஷ்மியை நீ விரட்ட போறியா? ஐயோ, ரெண்டு பேரும் பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்காங்களே. ஹீரோ ஹீரோயின் மாதிரி இருக்காங்க. கேர்ஃபுல். சாரி. இட்ஸ் ஓகே.
இட்ஸ் ஓகே நேஹா. ரிஷி நம்ம குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டாரே இல்லையா ரிஷி? ஆமா, இதுல மொத்தமா 2 ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. இதுல ஒரு ட்ரெஸ் அவ இங்க இருந்து மேரேஜ் பண்ணி வரைக்கும் போட்டு வரணும். அண்ட் இன்னொரு ட்ரெஸ் பியூட்டிஷியன் அங்க ரெடி பண்ணிடுவாங்க. இதுல மஞ்சள் இருக்கு. இது எங்க ஃபேமிலியோட ட்ரெடிஷன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு லேட்டா? எதுக்கு? இங்க வரதுக்கு. ஆக்சுவலி இந்நேரம் அவளுக்கு மஞ்சள் பூசி இருக்கணும். முகூர்த்தம் மிஸ் ஆயிடும். சரி பரவாயில்லப்பா, நான் இப்பவே கொடுத்துறேன். நான் கொடுக்குறேன். ஐ மீன் ஃபேமிலி ட்ரெடிஷன். மாம் தான் சொன்னாங்க இந்த திங்ஸ் எல்லாம் நான் தான் லக்ஷ்மிகிட்ட பர்சனலா கொடுக்கணும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உள்ள போலாமா? ஃபேமிலி டென்ஷனா கொடுத்ததானே ஆகணும். மாம், ட்ரெடிஷன். இப்போ மாத்திட்டாங்களா? அது என்னன்னா கல்யாண டென்ஷன்ல அதை தான் நான் மாத்தி சொல்லிட்டேன். யூ கோ இன்டீரியர். லக்ஷ்மி உள்ளதா இருக்கா, போ. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். ஹலோ. சாரி, அது வெளியே மழை பெய்யுதுல்ல, அதனால துணியை காய வைக்க முடியல. இட்ஸ் ஓகே. ஆனா நீ ஏன் வெளியே வரல? உனக்கு என்னோட குரல் கேட்கலையா? குரல் கேட்டது. அப்படியும் வரலையா? மீட் பண்ண இஷ்டம் இல்லையா? இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்ப வெளியே வந்திருக்கலாம்ல. ரொம்ப நேரமா அவங்க கூட இருக்க, அதுவும் தனியா. உன்னை பாக்குறதுக்காக பொய்யெல்லாம் சொல்லிருக்க. இந்த மஞ்சளையும் ட்ரெஸ்ஸையும் என் கையால தான் கொடுக்கணும்னு ட்ரெடிஷன் இருக்கு. ஏன்னா அப்படி சொல்லனா உன்னை பார்க்காமயே போயிருப்பல்ல. நீங்க பொய் சொன்னீங்களா? நீங்க இல்ல, நீனே கூப்பிடு. நமக்கு இடையில பெரிய ஏஜ் டிஃபரன்ஸ்லாம் இல்லல்ல. நீ நானே பேசிக்கலாம். நீங்க வந்து அதாவது நீ நீ வந்து நீ நீ பொய் சொன்னியா? உன்னை மீட் பண்ணோம்ல. பட் ஐ திங்க் உனக்கு தான் என்ன பார்க்க விருப்பம் இல்ல. ஐயோ இல்ல இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் துணி காய வச்சுட்டு இருந்தேன்ல, அதான் வெளியே வர முடியல. என்னை கண்டதும் ஏன் நீ ஒழுகிறாய்? டோரா போரா மலை சென்றாலும் துரத்தி வருவேனே. உன்னை நீங்கி நான் எங்கே செல்வது? உன்னுள்ளங்கை. ஆக்சுவலா நான் போய் சொன்னது உண்மைதான். இதெல்லாம் உன்கிட்ட நான் பர்சனலா கொடுக்கணும்னு சொன்னது. ஆனா அதுல ஒரு உண்மை இருக்கு. முகூர்த்தத்துக்குள்ள கல்யாண பொண்ணு மஞ்சளை பூசிக்கணும்ன்றது. அண்ட் இத மாம் தான் சொன்னாங்க. அதனால இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த மஞ்சளை நானே பூசி விடலாம்ல. எதுக்கு சொல்றேன்னா முகூர்த்தம் மிஸ் ஆயிடும்.
நான் எப்படி சொல்வேன் ரிஷி? நான் உனக்காக தான் வெயிட் பண்ணேன். ஓடி வந்து பார்க்கணும்னு மனசு துடிச்சது. உன்னை கட்டி பிடிச்சி நான் உன்னை எவ்வளோ லவ் பண்றேன்னு சொல்லணும் ரிஷி. நிஜமாவா? என்னாச்சு நேஹா? எதுக்காக இவ்ளோ கோவமா இருக்க? என் கையில கன் இல்லைன்னு சந்தோஷப்படுங்க. உள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் உன்கிட்ட வந்ததுக்கு நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்கல. நீ இவ்வளவு நர்வஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. நாளையில இருந்து நீ என் பக்கத்துல தான் இருக்க போற. நாம ஒன்னா இருப்போம் ஃபுல் லைஃப்க்கு. நாளைக்கு ப்ளீஸ் லேட்டா வந்துடாத. ஏன்னா கல்யாணத்துக்காக என்னால வெயிட் பண்ண முடியாது. I'll see you tomorrow. Bye. Hi. Bye. உள்ள போலாம். ஏய், நம்ம இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டோம்ல. என்ன பாத்தீங்க? அப்படியா? என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் பாத்துட்டோம். இங்க என்ன அப்படி நடந்துச்சு? எங்க கிட்டயே போய் சொல்றியா? அக்கா சொல்லு, நீ எப்படி ஃபீல் பண்ண? ஏய், என்னங்கடி நீங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? அக்கா சொல்லுக்கா, சொல்லுக்கா, சீக்கிரம் சொல்ல போறியா? சொல்லுக்கா. நீங்க பாருஷாலு அக்கா மட்டும் எதுவும் சொல்லனா நம்ம நேரா சித்திக்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஏய், வேண்டாம். சரி அப்ப நீ சொல்றியா? எப்படி ஃபீல் பண்ண? சொல்லுக்கா. அது அவரு என் பக்கத்திலேயே வரல. போய் தானே என் மூச்சே நின்னு போச்சு. அவரு என் கிட்ட வந்ததும் எனக்கு ஒரு மாதிரி வெக்கம் வந்துருச்சு. வெக்கம் வந்துருச்சாக்கா? சரி விடு. அப்புறம் என்னாச்சு சொல்லு. ஓய், அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது? அவர் சும்மா உன் கண்ணத்துல தடவுனாரு. அதுக்கே வெக்கத்துல நீ விழுந்துட்டியா? அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் நைட்டா? ஐயோ, வெக்கமா இருக்காக்கா? அதுக்குள்ள வெக்கம் வந்துருச்சு. மாமா உன்னை சுத்தி சுத்தி வராருலக்கா. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஷாலு, அக்காக்கு வெக்கம் அதிகமாயிடுச்சு. அமைதியா இரு. அக்கா? சாரி, அது வந்து சாரி. என்ன விஷயம்? என்னோட மொபைல் உள்ள இருக்கு. நான் போய் எடுத்துக்கிறேன். ஹாய் மாமா. பாய் மாமா. ஓ சிஸ்டர்ஸ் என்ன ரொம்ப தெரியும். உன் பேரை சொல்லி என்னையும் கிண்டல் பண்ணாங்க. டோன்ட் வரி. ரெண்டு பேரும் எப்படியும் கல்யாணத்துக்கு வரதானே போறாங்க. அப்போ இவங்க கணக்க முடிச்சிடலாம். வெச்சு செஞ்சிடலாம். நான் கிளம்புறேன். பாய். அதுக்குள்ளயா? நீ இப்பவே மாறிட்டியே. என்னக்கா இப்பவே எங்களை விட்டுட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? எங்களை விட்டுட்டல. என்ன பேசுறீங்க? நீங்க ரெண்டு பேரும் தான் என்னோட உயிரே. உங்களை எப்படி நான் விட்டு கொடுப்பேன்? நிஜமா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஹலோ 3 தேவிஸ், உங்களோட மீட்டிங் எல்லாம் முடிஞ்சுதா? ரிஷி அம்மா ஃபோன் பண்ணாங்க. அனுப்பியிருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உடனே கிளம்பு. 3 மணிக்கு போய் சேரணும். லக்ஷ்மி, உன்னை ரெடி பண்றதுக்கு பியூட்டி பார்லர்ல இருந்து வருவாங்க. எல்லாம் நல்ல நேரத்திலேயே நடக்கணும். சீக்கிரம் ஆரம்பி. அப்போ இன்னைக்கு நைட்டு மாமா கூட ஜாலி தான். என்னக்கா எக்ஸைட்டடா இருக்கா? எல்லாம் தலைகீழ போகுது. போகட்டும், பண்ண வேண்டியதை நான் பண்றேன். பிரீத்தம் அங்கிள், நான் வந்துட்டேன். நானா? யாருப்பா? அட நான் தான் சஞ்சய். சஞ்சயா? வண்டி கொண்டு வந்துட்டேன், வாங்க. சூப்பரு. சரி சரி, நீ வண்டி கொண்டு வந்துட்டா உடனே நாங்க ஓடி வந்து இங்க டான்ஸ் ஆடணுமா? வராங்க, வெயிட் அவுட். என்ன? அப்ப நான் கிளம்பட்டுமா? ஐயோ,
இங்கிலீஷ் தெரியாதா? வெயிட் அவுட்னா வெளியே வெயிட் பண்ணுன்னு அர்த்தம். ஆ வரேன். சீக்கிரம் ரெடி ஆகுங்க. ஆன்ட்டி உள்ள நேகா இருக்காளா? நேஹா இன்னஸ். அப்படின்னா படிக்காததுங்க எல்லாம் இங்கே தான் இருக்குதுங்க. ஐயோ, இங்கிலீஷ்ல இன்னா உள்ள இஸ்னா இருக்கான்னு அர்த்தம். புரியுதா? போ. சீக்கிரம் வாங்க, இன்னும் 2 பேக் இருக்கு. எடுத்துட்டு வரேன். லதா நீயா? நீங்க என்ன பண்ற? இத காட்டணும்னு வந்திருக்கேன். லிப்ஸ்டிக் நியூ ஷேட் காட்டிட்டியா? போட்டுக்கோ, உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். போட்டுக்கோ, கிளம்பு. என்னோட டைம் நீ வேஸ்ட் பண்ற, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆஹா, அந்த ரிஷி ஓப்ராய் கூட உனக்கு தானே கல்யாணம்? ரொம்ப அலட்டிக்கிற. போனா போதுன்னு இத காட்ட வந்தேன். இத போட்டுக்கிட்டா நீ அழகா இருப்பேன்னு எடுத்துட்டு வந்தேன். ஏன்பா எல்லாத்தையும் உள்ள எடுத்து வச்சியா இல்லையா? லக்ஷ்மி வந்துட்டியா? உன் சித்தி இல்ல, இப்ப நல்லா பாராட்டலாம். பாக்க தேவதை மாதிரி இருக்கு. நீங்க என்ன பாக்குறீங்க? நீங்க குட்டி தேவதைங்க. வாங்க, நேரமா கிளம்பலாம். பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? வராங்க சீக்கிரம் வாங்க, வராங்க, நேரமா ஆகுதுல. நேரமா கிளம்பலாம். டைம் போய் ஏறுங்க சேரணும், வண்டியில. சரியா? பாத்து மெதுவா. லக்ஷ்மி கூட நான் தான் அக்னியை சுத்துவேன். அது ஒன்று தானே பாக்கி. அதுவும் நடந்துரும். அவ கூட சேர்ந்து அக்னியை 7 தடவை சுத்திட்டா அதுக்கப்புறம் அவளை யாராலையும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அது அந்த ரிஷி மாதிரி பணக்காரனா இருந்தாலும் சரி. பல்விந்தரண்ணா, இப்பதான் அந்த சஞ்சய் ஃபோன் பண்ணியிருந்தான். லக்ஷ்மியோட சித்தப்பா கல்யாணத்துக்கு போறதுக்காக டாக்ஸியை புக் பண்ணியிருக்காராம். 8:30 மணிக்கு கல்யாணம். அவங்களும் கிளம்பிட்டாங்க. இப்ப யாரு அந்த சஞ்சய்? அடானா, உனக்கு சஞ்சய் யாருன்னு தெரியாதா? யாரை பத்தி சொல்ற? கால் டாக்ஸி ஓட்டிக்கின்னு இருக்கான அவனே தான். அவனுக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ. அண்ணா என்னாச்சு? இது வரைக்கும் ஒன்னாகல, இனிதான் ஆகணும். அதை நீ செய்யணும். லக்ஷ்மி நீ தானே கார்ல கூட்டின்னு போற. அவ கல்யாண மண்டபத்துக்கு போய் சேரக்கூடாது. ஆனா அண்ணே, ஏன்னா இது இந்த பல்வீந்தரோட ஆர்டர். அவ உனக்கு அண்ணி. உன் மூலமா அவளை கடத்துவேன். அவ கூட நான் அக்னியை சுத்தணும். நான் சொன்னதை மட்டும் செய். 1 வாரத்துக்கு உனக்கு சரக்கு ஃப்ரீ. இல்லைனா புரியுதா? இல்ல புரிய வைக்கவா? வேண்டாண்ணே, பண்ணிடலாம். அண்ணிய தூக்குறதுக்கு என்னமா பிளான் போடுறீங்க? லக்ஷ்மி கண்டிப்பா என் கூட வருவா. நேஹா எங்கம்மா? லேட் ஆகுது. பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. நான் அவளை கூட்டிட்டு வரேன். வண்டியில வர இடம் இல்ல. ஆட்டோ பிடிச்சி டைமுக்கு வந்துரு. அவனுக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ. அண்ணா என்னாச்சு? சொல்றத கேட்டுக்கோ. திரும்பினதும் வண்டியை நிப்பாட்டிரு. ரிப்பேர் ஆன மாதிரி நடி, சரியா? அங்க வந்து லட்சுமியை நான் தூக்குறேன். அதுக்கப்புறம் எங்க 2 பேருக்கு தான் கல்யாணம். புரியுது, பண்ணிடலாம். என்னத்த பண்ணிடலாம்? சீக்கிரம் கிளம்பு, லேட் ஆகுதுல. டயத்துக்கு போய் சேரலன்னா தப்பாயிடும். எங்க இருக்கிற பாக்ஸ் எல்லாத்தையும் ஹோட்டல் ரூம்ல வச்சிருங்க. எல்லாரும் எங்க போனாங்க? ரிஷி, அண்ணா, அண்ணி எல்லாரும் எங்க இருக்கீங்க? என்னாச்சு? எல்லாரும் இங்க தான் இருக்கீங்க. அம்மா, மாப்பிள்ளை எங்க? ரெடி ஆயிட்டாரா இல்லையா? அட மாப்பிள்ளை என்ன விட்டுட்டு எங்க போற? எங்க போவ? டாடிங்க. அப்பா இங்க தான்ப்பா இருக்கேன், எங்கேயும் போறது இல்ல. அடேங்க அப்பா, இந்த ட்ரெஸ்ல நீ ஹேண்ட்ஸமா இருக்க. இன்னைக்கா? என் பையன் என்னைக்குமே ஹேண்ட்ஸம் தான். ஓகே ஓகே, ஐ டேக் பேக் மை வேர்ட்ஸ். நீ எப்போ ஹேண்ட்ஸம் தான் நான் ஒத்துக்கிறேன். குட். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். உனக்கு ரியல் லைஃப் பார்ட்னர் கிடைச்சது. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க கண்ணா, லக்ஷ்மியை என்னைக்கும் கைவிட்டுறாத. உன்னோட சுக துக்கத்துல பங்கெடுக்கிறவன் எங்களை விட அவதான் உனக்கு முக்கியம். புரிஞ்சுதா? எஸ் டாட். அண்ட் இதை நான் என் மைண்ட்ல ஃபீட் பண்ணி வச்சுட்டேன். டோன்ட் வரி, நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். ஐ லவ் யூ மை சன். லவ் யூ டூ டாட். ஐ லவ் ஹிம் டூ. ஒத்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, டன் 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 டன். என்ன இன்னும் இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? நம்ம வெட்டிங் அவென்யூல நின்னு பேசிக்கலாம். கம் ஆன், கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க, சீக்கிரம். பாட்டி சீக்கிரம் கிளம்புங்க. நீ ஏன்டா அவ்வளவு அவசரப்படுற? ஏன்னா என் கார் உங்க காருக்கு பின்னாடி நிக்குது. நீங்க கார் எடுத்தா தானே நான் கிளம்ப முடியும். சொல்லுங்க. அப்புறம் கல்யாணம் என்னால லேட் ஆயிட கூடாதுல்ல. நானும் லேட் ஆக கூடாது. எனக்கும் அப்படிதான். எனக்கும் பாத்துக்கிறேன், எல்லாரும் ஒண்ணா போயிடுவோம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. உன்னோட கிராமத்து கசின் ரொம்ப புத்திசாலியா தான் இருக்கா. இவ்ளோ பெரிய பணக்கார பையனை உனக்கே தெரியாம புடிச்சிட்டா பாத்தியா?
நீ ரெடியானியா இல்லையாடி? எல்லாரும் கிளம்பி போயாச்சு. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வெளியே வா. இந்த பொண்ணுக்கு காதுல விழுதா இல்லையா? நேஹா, நேஹா எங்க போனா? இவளை எங்கேயுமே காணுமே. ஏய், இவன் எதுக்கு வண்டியை நிறுத்தினா? ஏய் ஏய், வண்டி எடு, போயிட்டாரு. ஏய் ஏய் ஹீரோ, ஏய் வண்டி எடுடா. ஹலோ ஹீரோ, என்ன டேய், காது செவிட உனக்கு? வண்டி எடு, வண்டி எடுத்துட்டு போ. அவனை எடுக்கிறியா இல்லையா?